வெல்கம் டு எஜுகேட் கீ. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அதை பண்ணால் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் பாடங்கள் படிக்கும்போது அதில் தேவைப்படக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் அதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா கேட்டினேஷன். இந்த கேட்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அடுத்தடுத்த கான்செப்ட் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ கேட்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் எனிமி கூட சேருவீங்களா உங்கள் ஃப்ரெண்டு கூட சேருவீங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் சேருவீங்க, எனிமி கூட சேர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரி. அதே ஃப்ரெண்டுன்னா அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேருவீங்க, அவன் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவான். அப்போ ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ ஃப்ரெண்டு கூட தான் சேருவான், அவன் ஃப்ரெண்டு அவன் கூட சேருவான், அவன் ஃப்ரெண்டு அவன் கூட சேருவான். இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொன்றா சேருவோம். இவ்வளோ தான். இது புரிஞ்சதில்லை. இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் எலமெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் கார்பன் அப்படி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். கார்பன் இப்படி எனக்கு லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இது புரியணும் அப்படின்னா சைடில் அந்த பிக்சர் டிஸ்பிளே ஆகும், நல்லா பாருங்கள். ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட தான் லிங்க் ஆகிருக்கும். கார்பன். ஸோ இந்த மாதிரி கார்பன் கூட லிங்க் ஆகுது. இன்னொரு கார்பன் அடுத்த ஒரு கார்பன், இன்னொரு கார்பன் அதுக்கு அடுத்த ஒரு கார்பன். இந்த மாதிரி சேம் எலமெண்ட் எல்லாமே பாண்டிங் வச்சுருக்குது. ஒரே எலமெண்ட்டு செல்ஃபாக பாண்ட் வச்சுருக்குது. செல்ஃப் மீன்ஸ் சுயமாக ஒரு லிங்க் வச்சுருக்குது, பாண்டிங் மூலயமா ஒரு லிங்க் வச்சுருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கேட்டினேஷன். நான் சொல்கிறது புரியுதில்லை? ஸோ உங்களுக்கு பிக்சர் சைடில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த கார்பன் எப்படி லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, இப்போ பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கேட்டினேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன, கெமிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது டெஃபினேஷன் என்ன. இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் போட்டு காமிச்சாச்சு. அதுக்கான டெஃபினிஷன் என்ன அதான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்ஃப் லிங்கிங் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட். நான் சொன்னேன்ல, செல்ஃபாக லிங்க் பண்ணிக்கும். ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே, அந்த எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே அப்படி லிங்க் வச்சுக்கிடும். ஆனால் எப்படி? சேம் ஆட்டம், அதாவது ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட். ஒரே ஆட்டம் தான். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன், ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்பரஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் கூட தான் லிங்க் வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது, கேட்டினேஷன். இப்படியும் சொல்லலாம், செல்ஃப் லிங்கிங் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட், இதை வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா பாண்டிங் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட். பாண்டிங் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட்னா என்ன மீனிங்? அதே தான் நான் மேலே சொன்னதுக்கான இன்னொரு டேர்ம் தான் இந்த இது. மாற்றி சொல்கிறது, ஒரே எலமெண்ட் கூட ஒன்றுக்கு ஒன்று பாண்டிங் வச்சுக்கிடும். அடுத்த கொஸ்டின் என்னது? பைண்டிங். பைண்டிங்னாலும் சேம் தான். பைண்டிங் ஆஃப் எலமெண்ட் டு கோவலன்ட் பாண்ட். உங்களுக்கு ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட பாண்ட் வச்சுக்கோங்கள, அதில் என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கார்பன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கார்பன். இப்போ இந்த மூணு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் கூட பாண்ட் வச்சுருக்குது, இந்த கார்பன் கூட பாண்ட் வச்சுருக்குது. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் இன்னொரு அதே ஆட்டத்துக்கு கூட பாண்ட் வச்சுருக்குதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது, கேட்டினேஷன். ஸோ இந்த ஒரு கார்பன் கூட பாண்ட் வச்சுருக்குது, இந்த கார்பன் இன்னொரு கார்பன் கூட பாண்ட் வச்சுருக்குது இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி பேர் நமக்கு என்னது, கேட்டினேஷன் தான். சரி, அப்படி பாண்ட் வச்சுருக்குது இல்லை, இந்த பாண்ட் எப்படிப்பட்ட பாண்டாக இருக்கும்னா கோவேலன்ட் பாண்டாக தான் நமக்கு இருக்கும். என்ன பாண்ட்? கோவேலன்ட் பாண்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கோவேலன்ட் பாண்டாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் கேட்டினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் கேட்டினேஷன். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். கேட்டினேஷனா என்ன, வாட் இஸ் கேட்டினேஷன் அப்படின்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் அதுதான் இது. இந்த கேட்டினேஷன் அப்படிங்கிறது என்னென்ன ஃபார்மெட்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது
அடுத்து இது செஷனில் பார்க்கலாம். அடுத்த பாட்டில் நடத்துகிறேன். இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இதில் தான் டவுட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டனேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போது இந்த கேட்டனேஷன் பற்றி இவ்வளோ டெப்த்தாக தெரிஞ்சவங்களுக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெலாம் இந்த கெமிஸ்ட்ரியில் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வரும், எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெலாம் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கார்பன், சல்ஃபர், போரான், சிலிக்கான், ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படுது. சரி, இந்த மாதிரி எலமெண்ட்ஸில் ஏன் அதிகமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்பன் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் முக்கால்வாசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். கார்பன் தான் ஒரு ப்ரைமரி சோர்ஸ். கார்பன் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ கார்பன் தான் உங்களுக்கு என்னதுன்னா ஒரு அல்ட்ரா சோர்ஸு அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது கார்பன் வைட் வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ், ஏகப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் தேவைப்படக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கார்பன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கார்பன், போரான், சிலிக்கான், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் இந்த 5 எலமெண்ட்ஸ்லேயே கார்பனுக்கு தான் பார்த்திங்கன்னா முதல் முக்கியத்துவம். இந்த கார்பன் தான் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியை அதிகமாக எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, எந்த எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி காமிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எலமெண்ட் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். லெட் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியை காமிக்கலை. ஓகே, இப்போது இந்த குரூப் 14 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பீரியாடிக் டேபிள்ஸ் நிறையவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. குரூப் 14 எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த எலமெண்ட்ஸில் பாருங்கள் கார்பன், சிலிக்கான், போரான் அந்த வரிசை அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரும்போது டாப்பில் தான் உங்களுக்கு என்னது கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்துள்ள எலமெண்ட்டு கம்மி, அதுக்கு அடுத்துள்ள எலமெண்ட்டு கம்மி. அப்போ டாப்பில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கார்பனுக்கு எப்போவுமே கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகம் கம்பேர் டு அந்த மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனாலேயே கார்பனை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் கேட்டனேஷனுக்கு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த கேட்டனேஷன் அப்படிங்கிறதுக்கான டைப்ஸ் என்ன, இந்த கேட்டனேஷன் எப்படி இருக்குது, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கேட்டனேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிரான்ச்டு செயின், இன்னொன்று ரிங் செயின், இன்னொன்று லீனியர் செயின். பிரான்ச்டு செயின் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் பார்த்திங்கன்னா சைடில் டிஸ்பிளே ஆகும். நல்லா பாருங்கள், அதில் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ என்ன அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம், கார்பனுக்கு தானே அதிகபட்சமாக உங்களுக்கு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன், கார்பன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கார்பனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பிரான்ச்டு செயினில் வைக்கலாம் அப்படின்னா கார்பன், ஒரு கார்பன், அதில் ஒரு கார்பன் உங்களுக்கு பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இன்னொரு கார்பன், கீழே ஒரு கார்பன் பிரான்ச்சாக இருக்குது, திரும்ப ஒரு கார்பன். ஸோ கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னது, செல்ஃப் லிங்கிங் ஆஃப் சேம் எலமெண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட், அதை செல்ஃப் லிங்க் பண்ணுறது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று சேம் எலமெண்ட் கூட தான் என்ன பண்ணணும், பாண்ட் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னது, இந்த பிரான்ச்டு செயின் கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்பன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லீனியர் செயின் பாருங்கள். கார்பன் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த லீனியர் செயினை நம்ம இன்னொரு டைப்னு சொல்லலாம், ஓப்பன் செயின் இல்லை ஓப்பன் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது லீனியராக இருக்குது, அதனால் அது நமக்கு எப்படி இருக்குது, பிரான்ச்டாக இருந்துச்சு, இது நமக்கு என்னது லீனியராக இருக்குது. அடுத்த டைப் பாருங்கள் ரிங் செயின். இந்த ரிங் செயினை இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸ்டு செயின் இல்லை க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கார்பன் நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, இதான் பார்த்திங்கன்னா ரிங் செயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன், இன்னொரு கார்பன், 6 கார்பன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 5 கார்பன், 1 2 3 4 5 6. ஸோ இங்கே 6 தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ரெண்டாவது தான் உங்களுக்கு 5 ஃபார்ம் ஆச்சு, இங்கே உங்களுக்கு 6. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கார்பன் என்னென்னா நான் என்ன சொன்னேன், கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டினா என்னது, செல்ஃப் லிங்கிங் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட், அவ்வளோதான். அப்போ ஒரே ஒரு எலமெண்ட்டை சேம் ஆட்டம் தான், அது கூட ஒன்றுக்கு ஒன்று செல்ஃப் லிங்கிங் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பிரான்ச்டு செயின், லீனியர் செயின், ரிங் செயின் மொத்தம் 3 டைப் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் லீனியர் செயினுக்கு இன்னொரு பேர் ஓப்பன் டைப் இல்லை ஓப்பன் ஸ்ட்ரக்சர், ரிங் செயினுக்கு இன்னொரு பேர் க்ளோஸ்டு டைப் இல்லை க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கார்பன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறையா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி காமிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபாஸ்பரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபாஸ்பரஸில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாஸ்பரஸ், பிளாக் ஃபாஸ்பரஸ், ரெட் ஃபாஸ்பரஸ். ஒயிட் ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும். அந்த பாண்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பிளாக் ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரெட் ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸே உங்களுக்கு என்னது டபுளாக போட்ட மாதிரி இருக்கும் ரெட் ஃபாஸ்பரஸ். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மூணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி ஒரு என்ன சொல்ல ஒரு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி தான். இந்த கார்பனுக்கு எப்படி நம்ம கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி சொன்னோம் அதே மாதிரி நம்ம என்னது இந்த ஃபாஸ்பரஸ்க்கு நமக்கு என்னது இப்படி தான் நமக்கு இருக்கும். ஃபாஸ்பரஸ் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு எலமெண்ட் செல்ஃப் லிங்கிங்காக சேம் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இதோட பார்த்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாம் என்ன அப்படின்னா கேட்டனேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான டைப்ஸ் என்ன, அது எந்த மாதிரி டைப்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும், பிரான்ச்சுடுனா என்ன, ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்ட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியை அதிகபட்சமாக எக்ஸிபிட் பண்ணுது, எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணலை அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது கேட்டனேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை என்ன சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியை அந்த எலமெண்ட் பொசஸ் பண்ண முடியும், அதாவது அதை ஆட்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பேலன்சி ஆஃப் எலமெண்ட். அந்த என்ன நம்ம எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த எலமெண்ட்டுக்கான பேலன்சி 2 இல்லாட்டி 2-ஐ விட அதிகமாக இருக்கணும். 1 அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜனுக்கு நீங்கள் பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது கேட்டனேஷனுக்கு. அதே இது ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் உங்களுக்கு வரும். ஹீலியம் பார்த்தீங்கன்னா 1 தான் உங்களுக்கு வரும். அப்போ அதுவும் உங்களுக்கு என்ன ஆகாது, கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணாது. லித்தியம் எடுத்துக்கோங்க, 1 தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸ் வராது அப்படின்னா அந்த மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. நமக்கு மினிமமாக என்ன இருக்கணும்னா 2 தான் நமக்கு பேலன்ஸியாக இருக்கணும். இந்த 2 பேலன்ஸி கொண்டது எந்த எலமெண்ட் இருக்குதோ 2க்கு மேலே 2, 3, 4, 5, 6 போய்கிட்டே இருக்கலாம். அந்த இது வரக்கூடியதாங்க உங்களுக்கு எந்தெந்த எலமெண்ட்லாம் பொசஸ் பண்ணுதோ அதான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்டனேஷன் நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் எபிலிட்டி டு ஃபார்ம் பாண்ட் இட் செல்ஃப். அந்த எலமெண்ட் அது கூட பாண்ட் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளாக போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் கூட மட்டும் தான் உங்களுக்கு பாண்ட் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஃபாஸ்பரஸ் கூட தான், சிலிக்கான் கூட தான். அது சேம் எலமெண்ட் கூட மட்டும்தான் பாண்ட் வச்சுக்க முடியும். இது ஒரு மெயின் கண்டிஷன், அதாவது செல்ஃப் லிங்கிங். அடுத்து செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங். அதாவது இந்த கார்பன் பாண்ட் இருக்குல்ல, இந்த கார்பன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆசிட்ஸ் பாண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் கார்பன் ஆக்சிஜன் ஒரு பாண்ட் வச்சுக்கிறேன், இன்னொன்று கார்பன் ஒரு பாண்ட் வச்சுக்கிறேன். இந்த கார்பன் பாண்ட் இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு எடுத்துக்க முடியும். நான் எந்த எலமெண்ட் எடுக்கிறேனோ அந்த எலமெண்ட்டு கூட நான் அதே எலமெண்ட் வைக்கிறேன்ல, கார்பன் கூட கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி படி அந்த எலமெண்ட்டுக்கான அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் நான் அதே எலமெண்ட்டை வேற ஒரு இது கூட, இப்போ உதாரணத்துக்கு கார்பன் சொன்ன மாதிரி கார்பன் ஆக்சிஜன் நான் வைக்கிறேன். இந்த கார்பன் பாண்ட் ஸ்ட்ரென்த் இந்த கார்பன் ஆக்சிஜன் உடைய பாண்ட் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. 4வது ப்ராப்பர்ட்டி கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் கேட்டனேஷன் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது அந்த காம்பவுண்டு தன்னைத்தானவே கைனடிக் இனர்ட்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கைனடிக் இனர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரியாக்ஷனுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு ஒன்று தேவை. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு என்னது, அந்த ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டை கொடுக்குது இல்லை, ஒரு ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டன்ட்டு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது.
அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹை லெவலில் இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த இப்படி பண்ணி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த ரியாக்டன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ராசஸுக்கு பேர் தான் கைனட்டிக் இனர்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் வருது அப்படின்னா அங்கே நமக்கு அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் கைனட்டிக் இனர்ட்னஸ். இந்த கைனட்டிக் இனர்ட்னஸ் அப்படி நம்ம சொல்லும்போது நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற ஒரு வேர்ட் பார்த்தோம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு வர ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ ஒரு பிக்சர் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். நெருப்பை பற்ற வைக்கிறேன். நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு நான் லைட்டாக அந்த தீ மூட்டம் விறகுக்கட்டையில் லைட்டாக நெருப்பு வச்சாலே போதும், அந்த நெருப்பு ஃபுல்லாக பற்றிக்கிடும். அதே மாதிரி தான். ஸோ மினிமமாக நான் ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் நடக்குது இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நான் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நான் ரியாக்ஷனுக்கு கொடுத்தா போதும், அந்த ஹோல் ரியாக்ஷன் நடந்துடும். அதே மாதிரி தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி, அப்படி நம்ம மினிமம் எனர்ஜி நம்ம கொடுத்த ஆக்டிவேஷன் எனர்ஜி உங்களுக்கு இந்த கைனட்டிக் இனர்ட்னஸில் மேக்ஸிமம் ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த கைனட்டிக் இனர்ட்னஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி கேட்டனேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதாங்க அந்த 4 ப்ராப்பர்ட்டி. இந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேட்டனேஷன் அப்படிங்கிற காம்பவுண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு அது ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படிப்பட்ட எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்டனேஷனுக்கு நம்ம இன்வால்வ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். வேலன்சி ஆஃப் எலமெண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் கார்பன் நீங்கள் எடுத்துக்கோங்க. கார்பனுக்கான வேலன்சி உங்களுக்கு என்ன, 4 டெட்ரா வேலன்சி. அப்போ 4ங்கும்போது 2ஓட பெருசு தானே, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபார்ம் ஆகும்ல. இவ்வளோ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபார் கேட்டனேஷன் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஏன் கேட்டனேஷன் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கான காரணம் என்ன, அதாங்க பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக சொல்லலாம், நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. நிறைய எலமெண்ட்ஸ் வேண்டாம், ஒரே ஒரு எலமெண்ட். நான் கூட சொன்னேன் இதுக்கு முன்னாடி கூட, ரொம்ப ஃபேமஸான ஒரு எலமெண்ட் அப்படின்னு, கார்பன். அந்த கார்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபார்ம் பண்ணுது. ஐ மீன் உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முழுக்க உங்களுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கார்பன் மட்டும்தான். அந்த கார்பன் எப்படி இந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த கார்பன் இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நடக்குது இல்லை. இதெல்லாம் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவேலன்ட் பாண்ட். கார்பனுக்கு இடையில் நமக்கு என்ன பாண்ட் இருக்குன்னா கோவேலன்ட் பாண்ட். இந்த கோவேலன்ட் பாண்ட் உங்களுக்கு அதிகமாக விச் மீன்ஸ் கார்பன் அந்த பிக்சர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கார்பன் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கார்பனுக்கு இடையில் என்ன பாண்ட் இருக்குது, இந்த கோவேலன்ட் பாண்ட். இந்த கோவேலன்ட் பாண்ட் ரிப்பீட் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா அதோடைய செயின் வந்து லாங்கராக போகும். லாங்கர் செயின் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லாங்கர் செயின் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுனால தான் இது வந்து உங்களுக்கு என்னது, இந்த கேட்டனேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. ஐ மீன் இந்த ரீசன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் ஏன் கார்பனில் வந்து அதிகபட்சமான கேட்டனேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா இதனால தான். இந்த கோவலன்ட் பாண்ட் ரிப்பீட் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா அதோடைய செயின் லென்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆக தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இதோடைய வைட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும், இந்த கார்பனுடைய அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டனேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதோட முடிஞ்சுது, இவ்வளோ தான். ஸோ முதல்ல கேட்டனேஷனாக என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அந்த டைப்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ரீசன் என்ன, கண்டிஷன் என்ன. ஸோ 5 டாபிக் நம்ம இந்த கேட்டனேஷனை பற்றி ஏன், எதுக்கு, எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும், எந்தெந்த எலமெண்ட்ஸ் வராது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.